இந்த தேர்தல் உண்மையாக நல்லா இருந்ததுல. மக்கள் கருத்தெல்லாம் ஒரு பக்கம், யாரை கேட்டாலும் டிவி கேட்க தான் போட்டேன், டிவி கேட்க தான் போட்டேன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அரசியல்வாதிகளோட கருத்தெல்லாம் எடுத்து மக்கள் கருத்துன்னு வெளியிடுறாங்க பாத்தீங்களா, அது ஒரு பக்கம். இப்படி இந்த தேர்தல் ஒரு மாதிரி ஒரு ஃபயரா தான் இருந்திருக்கு. நான் இந்த திருவொற்றியூர் தொகுதியில நம்ம இந்த பிரச்சாரம் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு லேடி, அவங்க ஒரு கை குழந்தைய வச்சுட்டு அவங்க பாட்டு இது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி பேம்ப்ளெட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்பவே நான் அதை வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கான ஒர்க்கு கொஞ்சம் நிறைய இருந்ததுனால என்னால போட முடியல. அதனால இப்ப அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்க, தளபதி சம்பாதிச்ச சொத்து இதுதான். வணக்கம் மக்களே. இங்கே நம்ம திருவொற்றியூர் தொகுதியில் நம்ம வேட்பாளர் செந்தில்குமாரை நம்ம மக்களுக்கிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கோம். இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்மணி அவங்க குழந்தையோட கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் அந்த பேம்ப்ளெட் கொடுக்க பார்த்துருந்தோம். அவங்க இப்போ ஒரு அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நான் என்ன ஒரு நாள் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் எங்கள் வீட்டில் ஒத்துக்கல தான், நான் தளபதிக்கு வேண்டி தான் நான் வந்திருக்கேன். அவரை வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கை குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களே, அப்படி என்ன தேவை இருக்குது? அவரால் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், அதுக்காக ஒரு மாற்றம் வரும் அவருக்கு வேண்டி. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ இதுவும் நடந்துருக்குது. எப்படி சொல்கிறது, கற்பழிப்பு, இந்த மாதிரி திருடுறது எவ்வளோ இருக்குது. அதனால அதனால ஒரு மாற்றம் வரணும். அதனால என் தளபதி வேண்டி என் உயிரை விட நான் அவருக்காக நான் எது ஒன்றாலும் பண்ணேன். இப்படியெல்லாம் மனுஷன் சம்பாதிச்சு வச்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது.